ஸோ நீங்கள் ஒரு லேண்டை ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கும்போது பொசிஷன் பற்றி பேசுகிறோன்னு சொல்லியிருந்தோம். யாருக்கெல்லாம் இதில் ப்ராப்ளம் இருக்குது, யாரெல்லாம் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறவங்களுக்கு உறக்க சொல்லுவோம். ஸோ தட் இதுக்கப்புறமா அவங்க அதை திருத்திக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மாடல் ஹவுஸ் இல்லை ஒரு மாடல் அப்பார்ட்மெண்ட் மட்டும் ரெடி பண்ணிடுறாங்க, இல்லை ஒரு மாடல் பிளாட்டை மட்டும் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு பிளாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் புக்கிங் எடுத்துடுறாங்க, பேமெண்ட் எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடல் ஹவுஸை காட்டியே இயர்லி பெட் ஆஃபர், லான்ச்சிங் ஆஃபர்னு போட்டு பேமெண்ட்டை வாங்கிடுறாங்க. ஸோ எல்லா பேமெண்ட்டையும் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பொசிஷன் உங்களுக்கு 2 இயர்ஸில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பில்டர் இன்றைக்கி 2 இயர்ஸில் பொசிஷன் கொடுக்குறதே கிடையாது. கேட்டால் ஒரே வாரத்தில் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ரெரா கிட்ட போய் டைம் வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. கஸ்டமருக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை டோட்டலாக மறந்துட்டு ரெரா கிட்ட டைம் வாங்கிட்டோம், அதனால் நாங்கள் இப்போ பொசிஷன் கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. இது கடந்த 8-10 வருஷங்களாக கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. தனித்தனியாக அங்கங்கே நிறைய பேர் புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் என்னோட கஸ்டமர், என்னோட சப்ஸ்கிரைபரான நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ரெடி டு ஆக்குபையில் அது இருக்குதா, ஆர் அட்லீஸ்ட் அது ஒரு இன்டீரியர் ஸ்டேஜ்லையாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் பண்ணிட்டாவது நீங்கள் உள்ளே போகிற மாதிரி பாருங்கள். புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற போர்வையிலும் சரி, பெரிய பெரிய நடிகர்களை வச்சு மார்க்கெட் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு லோனும் போட்டு நீங்கள் லோன் இஎம்ஐயும் கட்டுவீங்க, வாடகையும் கட்டுவீங்க. இந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு அதை நீங்கள் கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க. நாம் அவங்கக்கிட்ட நியாயத்தை கண்டிப்பாக கேட்போம். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த வீடை கொடுக்க சொல்லுவோம். பட் இந்த மாதிரி மன உளைச்சலில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிக்கிட்டு உங்களுக்கான பொசிஷன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டேட்லேருந்து 1 மாதம் அந்த இன்டீரியர் பண்ணுற கேப்புக்குள்ளே கிடச்சிருன்னா அதை வாங்குங்க, இல்லைனா அதை வாங்காதீங்க. பணத்தை கம்முன்னு அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம வீடியோவில் எல்லாத்தையும் வாங்கிட்டோம், இடத்த வாங்கிட்டோம், இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியும், இல்லை அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே என்னென்னா ரெகுலராக பார்க்கணுங்கிறத பற்றியும் பார்க்கலாம்.